கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரஜினிக்காக மட்டுமே கோச்சடையான் படத்தில் நடித்த தீபிகா படுகோனே. சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நடித்தா கௌரவம்ன்றதுனாலேயே தான் என்னோட கதாபாத்திரத்தை கூட விசாரிக்காம கோச்சடையான் படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டேன்னு தெரிவிச்சிருக்காங்க ஹிந்தி நடிகை தீபிகா படுகோனே. ஓம் சாந்தி ஓம் படத்தின் மூலமாக ஷாருக் கான் ஜோடியா பாலிவுட்டில் அறிமுகமானாங்க நடிகை தீபிகா படுகோனே. முதல் படமே அவங்களுக்கு முன்னணி நடிகை அந்தஸ்தை வாங்கி கொடுத்துச்சு. இப்போ அதிக வருமானம் வாங்கும் வெற்றி பட நாயகிகள் ஒருவராக திரையுலகில் பிரகாசிக்கிறாங்க தீபிகா. இந்த நிலையில் கோச்சடையான் படத்தில் நடிகர் ரஜினிகாந்தோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க தீபிகா. அந்த பட அனுபவம் பற்றி செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவங்க அளிச்சிருக்கும் பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்தோட மகளும் பட இயக்குனருமான சௌந்தர்யா இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக என்னை அணுகின போது கதை அம்சம், திரைக்கதை அல்லது தீபிகாவோட கதாபாத்திரம்னு எதையுமே நான் கேட்கல. உடனே நடிக்க ஒத்துக்கிட்டேன். காரணம், நடிகர் ரஜினிகாந்தோட ஒன்றா நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய கௌரவம்னு கருதுனேன். மேலும் அவரோட பேசுறதுக்கும் அவரோட சினிமா பற்றி விவாதிக்கிறதுக்கும் கிடைச்ச பெரிய வாய்ப்பாகவே இந்த பட வாய்ப்பை உணர்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க தீபிகா.